சிவரகசியம் 1000 இருப்பினும் இன்று வரை தெரியாத ஒன்றாக இருப்பது என்னவோ சிதம்பர ரகசியம்தான். அதே போல சிவனுக்கு வழிபட பயன்படுத்தப்படும் வில்வம் பல ஆச்சரியமான ரகசியங்களை தனக்குள் கொண்டுள்ளது. இதன் மருத்துவ குணம் மற்றும் இதன் தன்மை என்பது இன்று வரை பல விதங்களில் புரியாத புதிராக இருக்கிறது. இந்த புதிருக்கு உண்டான விளக்கத்தை முழுமையாக பெற பல சித்தர்களும் ரிஷிகங்களும் தங்களது வாழும் காலத்தில் முயன்று பார்த்துள்ளனர். ஆனால் இதில் குறிப்பிடத்தக்க வெற்றி என்பது யாருக்கும் கிட்டவில்லை. இன்று வரை அது சிவ ரகசியமாகவே தொடர்கிறது. இருந்தாலும் சாம்ராட் ஆன்மீகத்தின் இந்த பதிவில் வில்வம் தொடர்பான பல விஷயங்களை தெரிவித்துக் கொள்வோம். வில்வம் குறித்த நமது ஆராய்ச்சியின் முதல் படியாக இது அமையட்டும். சிவதலங்களில் வில்வத்திற்கு மிகவும் மகிமை உண்டு. லிங்கம் தொடர்பானதில் பூஜிக்க மிக உகந்தது இந்த வில்வ இலைகள் ஆகும். இந்த வில்வ தழைகள் கிடைப்பதற்காக அநேகமாக சிவன் கோவில்களில் எல்லாம் வில்வ மரம் வளர்க்கப்படும். பல சிவ தலங்களில் யாருடைய உதவியும் இல்லாமலேயே இந்த வில்வ மரம் என்பது வளர்கிறது. வானம் பார்த்த மரம் என்றும் இதனை கூறுவார்கள். இதனை சிறப்பாக பராமரிக்க வேண்டும் என்ற கட்டாயம் என்பது தேவையில்லை. வில்வம் குளிர்ச்சியூட்டும் குணமுடையது. அதாவது இதை உண்டால் உடலாகிய பஞ்சபூதம் வெகு எளிதில் அதிக சக்தியை செலவழிக்காமல் ஜீரணம் செய்த சக்தியும் சேமிப்பாகும். சிவத்துக்குள் சக்தியை சேமிக்க செய்யும் ஒரு மூலிகையாக இது இருப்பதால் இது ஈச அர்ச்சனைக்கு மிகவும் உகந்ததாகும். இதனை சிவ மூலிகைகளின் சிகரம் எனவும் அழைப்பர். சிவசக்தி ஸ்வரூபமாக இருக்கும் மகாதேவர் சக்தியை தன்னுள் பகிர்ந்து அளித்ததன் மூலம் அர்த்தநாரியாக அவர் மாறியிருக்கிறார். பராசக்தியை தன்னுக்குள் அடக்கியதன் விளைவாக உலகத்தின் முழு அக்னியையும் தன்னுடைய உடலில் தேக்கி காட்சியளிக்கிறார். அக்னியை உடலில் தேக்கும் நிலை ஏற்படும் போது வில்வம் எனும் சிவ மூலிகை பயன்படுகிறது என்பது சித்தர்களின் குறிப்பு. இந்த இலைகளை கொண்டு ஈசனை பூஜிப்பதால் சகல பாவங்களும் நீங்கும். இந்த வில்வ மரத்தினை வளர்ப்பதால் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும். 1000 பேருக்கு அன்னதானம் செய்த பலன் கிடைக்கும். புண்ணிய நீராடிய பலன் கிடைக்கும். காசி முதல் ராமேஸ்வரம் வரை உள்ள சிவதல தரிசன பலன் கிடைக்கும். வில்வ மரத்தில் அபார மருத்துவ குணங்கள் அடங்கியுள்ளன. வில்வக்காயை பறித்து பார்த்தால் உருண்டையாகவும் ஓடு கடினமாகவும் வெளிர் மஞ்சள் நிறத்தையும் கொண்டது. இதன் பழமானது குடல் கோளாறுகளை நீக்கவும் மலக்கட்டை நீக்கி உடல் சூட்டை தணிக்கும் தன்மை கொண்டது. வில்வ இலை கஷாயம் பருக கை கால் பிடிப்பு, உடல் வலி முதலியவை குறையும். மேலும் இந்த கஷாயமானது கபம், மூச்சு திணறல், பித்தம் போன்றவையை குணமாக்கும். அதுபோல இலையை தண்ணீரில் கொதிக்க வைத்து வீக்கம் உள்ள உடல் பகுதியில் தடவினால் அவை குறைந்துவிடும். இரத்த அழுத்த நோய் கட்டுப்பாட்டிற்குள் வரும். சர்க்கரை நோயும் சீர்படுத்தப்படும். அல்சர் அணுவும் அணுகாது. ஜீரண கோளாறுகள் ஏற்படாது. உடல் குளிர்ச்சியாக இருக்கும். தோல் மீது பூசி வர தோல் அரிப்பு குணப்படுத்தப்படும். வில்வ வேர் கஷாயம் பருக அது நாடி நரம்புகளில் ஏற்படும் அதிர்வை போக்கி சாந்தமடைய செய்யும் தன்மை கொண்டதாகும். புரோட்டீன், கொழுப்பு, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு, உலோகச்சத்து, மாச்சத்து, கலோரி போன்றவை ஆப்பிள், மாதுளை போன்ற பழங்களில் இருப்பதை விட வில்வ பழத்தில் அதிகமாக உள்ளது. வில்வம் பறிக்கும் நேரம் மற்றும் முறை பற்றி தற்போது பார்க்கலாம். சூரிய உதயத்திற்கு முன்பே வில்வத்தை பறிக்க வேண்டும். பௌர்ணமி, அமாவாசை, சதுர்த்தி, அஷ்டமி, நவமி, சோமவாரம், மாத பிறப்பு ஆகிய நாட்களில் பறிக்க கூடாது. வில்வத்துக்கு நிர்மால்யம் கிடையாது. இதனால் சிறிது தண்ணீர் தெளித்தாலே புனிதம் ஏற்படும். 6 மாதம் வரை வில்வம் உலர்த்தி பூஜைக்கு பயன்படுத்தலாம். பல வகையான வில்வ மரங்கள் இருக்கின்றன. முக்கியமான 4 வகையான வில்வங்கள் இருக்கின்றன. மகா வில்வம், கொடி வில்வம், கற்பூர வில்வம், சித்த வில்வம் ஆகியவை உள்ளன. பூஜைக்காக பெரும்பாலும் 3 இதழ்கள் கொண்ட வில்வம் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. 5 அல்லது 7 இதழ்கள் கொண்ட வில்வங்களும் உண்டு. ஆனால் 3 பேர், முக்குணம், திரிசூலம் என்ற தத்துவத்தை உணர்த்தும் 3 இதழ்தான் முதன்மை. இவைதான் பெரும்பாலும் பூஜைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. இன்னும் பல ஆராய்ச்சிகள் வில்வத்தை வைத்து நடந்து வருகின்றது. அது முழுமையாக வெளிவரும் போது புற்றுநோய் போன்ற உயிர்கொல்லிகளுக்கு இது மருந்தாக அமைய வாய்ப்பு இருக்கிறது. காத்திருப்பு தொடர்கிறது.